ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் இசை. நான் உங்கள் மணி. ஃப்ரெண்ட்ஸ், எதுக்காக இந்த பதிவுனா, நான் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நினச்சேன், என்னடா ஒரு ஆள் வந்து இப்போதைக்கு வீடியோவில் எதுலேயுமே வரலையே, ஓரளவு ஏதோ எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு போல் அப்படின்னு நினச்சது ஒரு குத்தமாங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. வந்துட்டார் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் வீடியோக்குள்ளே. யாருன்னா நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அவங்கள பற்றி தான். எதுக்கு திடீர்னு வாட்டர்மெலன் ஸ்டாரை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, இப்போ நம்ம கருப்பு மூவி இருந்துச்சுல ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படி வேறு லெவலில் போய்கிட்டு இருக்கு. அந்த மூவியில் வந்து இவங்களுடைய ஒரு சீன், அந்த வாட்டர்மெலன் கடிக்கிற மாதிரி ஒரு சீனை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க போல். அதுக்கு அவர் என் வாட்டர்மெலன் இதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க, அந்த சீனை வந்து யார் பண்ணீங்க, அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா, அப்படி தெரியுமா, இது தெரியுமா, ஏகப்பட்ட இது பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு. அவங்க நினைக்காங்க பிரச்சனை பண்ணியே பப்ளிசிட்டி ஆயிடலான்னு நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். என்னங்க நினைக்கிங்க நீங்கள்? அவருக்கு வேறு வேலையே இல்லை போல். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் கருப்பு மூவியில் வந்து அந்த தேட்டரில் அதில் இருக்கிற அந்த சவுண்டுக்கும் அவங்க கடவுள் மேலே இருக்கிற பக்தி எல்லாமே ஒன்று சேர்ந்து அது பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து சாமி வருது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து சில பேர் சொல்கிறாங்க சும்மா ஆடுறாங்க வைக்கிறாங்க, எதுக்குங்க அதை ஆடணும், அங்கே போய் ஆடணும்னு அவசியமே இல்லை அவங்களுக்கு. அது சாமி உண்மையிலே வருதுங்க. கடவுள் மேலே இருக்கிற ஒரு இறை பக்தினால் கருப்பசாமியோட அருளாலேயும் அவங்களுக்கு அந்த சாமி வருது. அது வந்து பொய் கிடையாது, உண்மையான விஷயந்தான். அது மட்டும் இல்லை, இன்னும் 2 நாளில் வந்து முருகர் கோயிலில் ஒரு ஃபங்க்ஷன், திருச்செந்தூர் சைடு முருகர் கோயிலில் ஒரு ஃபங்க்ஷன் வருது. அந்த கோயிலுக்கு எங்களால் போகவே முடியலைங்க. அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா 6 மாதமாக அது பயங்கர கூட்டம் அப்படிங்கிறதுனால போகவே முடியல. அதுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த விஷயத்த சொல்கிறேன், தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. முக்கியமாக குழந்தைகளை வந்து கோயிலுக்கு கூட்டு போகாதீங்க. ஏன்னா அறுபடை வீடுகளில் 6வது விஷயமான முருகர் கோயிலில் வந்து கிட்டத்தட்ட 7 மணி நேரம் 8 மணி நேரம் கூட்டம் ஆகிடுது. 5 படை வீடுகளில் கூட இவ்வளோ கூட்டம் கிடையாதான். திருச்செந்தூர் முருகர் கோயில் அவ்வளோ ஒரு கூட்டம். ஸோ தயவு செஞ்சு பிள்ளைங்களை கூட்டு போகாதீங்க. தண்ணிக்கு கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி எங்கள் கோயில் நிர்வாகமாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வாட்டர் பாட்டில் கொண்டு போங்க. கூட்டத்தை கொஞ்சம் குறைச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது விஷயமா என்ன ஒரு ஸ்டெப் எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்க, இந்த பதிவு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளுடைய சேனலை ஆதரவு கொடுங்க. பாய்ங்க.